டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எவ்வளவு முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 அப்படின்ற படம் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு பயங்கரமான படமா இருக்க போகுது அப்படின்றது இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தானே எல்லாரும் சேர்ந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கும் ஹைப் ஏத்தி முதுகுலே குத்துனீங்க அப்படின்றது நீங்க கேட்கறது புரியுது. வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3. ஒரு வருஷமாவே இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 பத்தி நிறைய நியூஸ் அப்பப்ப வந்துகிட்டே தான் இருக்கும். அப்பெல்லாம் பேசாம என்ன புடிங்கிட்டு இருந்த அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ இந்த வாட்டி இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 பிளாட் என்னவா இருக்கலாம், எந்த காமிக் ஸ்டோரியில என்ன அடாப்ட் பண்ணி இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 பிளாட் இருக்கலாம், எப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், எப்ப இந்த படத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்பீக் அபவுட் இட். எப்பவுமே நம்ம பண்ற மாதிரி இந்த காமிக் ஸ்டோரி லைன் எப்படி லைவ் ஆக்ஷன்ல MCU கூட கனெக்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி என்னோட தியரியும் நான் எண்ட்ல சொல்றேன். ஸோ சிட் பேக் அண்ட் என்ஜாய் திஸ் வீடியோ. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மார்வலோட அப்டேட்ஸ் நீங்க அடிக்கடி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வாண்டா தனக்கு இல்லாத பசங்க, அதாவது எக்ஸிஸ்டே ஆகாத பசங்களை கண்டுபிடிச்சு வேற யூனிவர்ஸ்க்கு போய் நான் குடும்பம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சாவஸ் அப்படின்ற ஒரு புள்ளையை துரத்த அப்படின்ற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வர ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க வாண்டாவை தடுக்கிற முயற்சியில டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டார்க் ஹோல்டு புக்கை யூஸ் பண்ண படத்தோட எண்டிங்ல கிளியா என்ட்ரி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவர் வந்து டார்க் ஹோல்டு புக்கை யூஸ் பண்ணதுனால இன்கர்ஷன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, ஒழுங்கு மரியாதையா அதை சரி பண்றதுக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கிளியா வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச டார்க் டைமென்ஷனுக்கு கூட்டு போயிருப்பாங்க. இப்படிதான் அந்த படம் முடிஞ்சிருக்கும். சோ அப்படின்னா கிளியாவும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் சேர்ந்து எப்படி இந்த இன்கர்ஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 கதையா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. எஸ், கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இன்கர்ஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க தான். பட் அது மட்டுமே அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 கதையா இருக்காது. பிகாஸ் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வந்து காமிக்ஸ்ல டைம் ரன்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்ஸ் இருக்கு. அந்த ஸ்டோரியை அடாப்ட் பண்ணி தான் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. இது என்ன டைம் ரன்ஸ் அவுட், சும்மா ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு காமிக்ஸ் எடுத்துட்டு வந்து சொல்றியா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. டைம் ரன்ஸ் அவுட் அப்படின்ற ஒரு காமிக் வந்து சீக்ரெட் வார்ஸ் 2015 வெர்ஷன் இருக்குல்ல, அந்த காமிக்ஸ்க்கு ப்ரீக்வலா வந்த ஒரு காமிக்ஸ் தான் டைம் ரன்ஸ் அவுட். சோ பேசிக்கலி இந்த டைம் ரன்ஸ் அவுட் தான் சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு செட்டப்பா இருந்திருக்கும். சோ இந்த டைம் ரன்ஸ் அவுட் அப்படின்ற காமிக்ஸ் தான் எதனால இந்த இன்கர்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எதனால மல்டிவர்ஸ் அழியிற ஒரு அபாயத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் ரன்ஸ் அவுட் காமிக்கை தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 அடாப்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 100% அதுல நீங்க RDJ அதாவது டாக்டர் டூமை எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இந்த டைம் ரன்ஸ் அவுட் அப்படின்ற காமிக் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், டாக்டர் டூம் அண்ட் மாலிக்யூல் மேன் இவங்க மூணு பேரையும் பேஸ் பண்ண ஒரு கதையா தான் இருக்கும். ஆல்ரெடி இதை வந்து நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா என்னோட சீக்ரெட் வார்ஸ் காமிக் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருப்பேன். அதை தான் இந்த மொத்த காமிக் இஷ்யூல வந்து பெருசா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஒன்னும் இல்ல, டாக்டர் டூம் வந்து மல்டிவர்ஸை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் பியாண்டஸ் பிளான் பண்ணி வச்ச மாலிக்யூல் மேனை கொல்ல போவாரு. பட் அவருக்கு லேட்டா தான் தெரிய வரும் அவர் மாலிக்யூல் மேனை கொன்னுட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு யூனிவர்ஸா அழிஞ்சிட்டு இருக்கு, மல்டிவர்ஸ் அழிஞ்சிட்டு இருக்கு, இன்கர்ஷன்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து அவர் லேட்டா ரியலைஸ் பண்ணி மீதி இருக்க எல்லா மாலிக்யூல் மேனோட ஹெல்ப் வச்சு, அதாவது மீதி இருக்க எல்லா மாலிக்யூல் மேனையும் கலெக்ட் பண்ணி அந்த மொத்த பவர்ஸையும் பியாண்டஸ் மேல யூஸ் பண்ணி பியாண்டஸோட பவர்ஸை இவர் எடுத்துக்கிட்டு பேட்டில் வேர்ல்ட கிரியேட் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த சீக்ரெட் வார்ஸ் ஸ்டோரி லைன் ஆரம்பிச்சிருக்கும். சோ அப்பனா இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வந்து டாக்டர் டூம் அண்ட் கிளியா ரெண்டு பேருமே சேர்ந்து டாக்டர் டூமை எதிர்த்து நிக்க போறாங்களா, ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. பிகாஸ் இந்த டைம் ரன்ஸ் அவுட் காமிக்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டாக்டர் டூம் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல மல்டிவர்ஸை காப்பாற்ற முடியாது, எப்படி இருந்தாலும் மல்டிவர்ஸ் அழியதான் போகுது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்ணிடுவாங்க. சோ டாக்டர் டூமோட பிளானுக்கு ஏத்த மாதிரி அவங்களால என்ன முடியுதோ, ஏதாவது ஒரு சில பேராச்சும் காப்பாற்ற முடியுதா, ஒரு சில பிராக்மெண்ட்ஸ் ஏதாச்சும் காப்பாற்ற முடியுதா அப்படின்ற மாதிரி தான் அந்த பேட்டில் வேர்ல்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அதுக்கு ஒத்துப்பாரு. பிகாஸ் வேற வழி இல்லை, வேற எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே இல்லாம போறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சமாச்சும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேட்டில் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். சோ பேசிக்கலி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், டாக்டர் டூம் அண்ட் மாலிக்யூல் மேன் இவங்க மூணு பேரும் தான் இந்த பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க மூணு பேருக்கு மட்டும் தான் பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன கலவரம்லாம் நடந்துச்சு
அப்படின்றது வந்து இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அப்கமிங் மல்டிவர்ஸ் சாகாவோட எண்டுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எவ்வளவு முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 அப்படின்ற படம் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு பயங்கரமான படமா இருக்க போகுது அப்படின்றது இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தானே எல்லாரும் சேர்ந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கும் ஹைப் ஏத்தி முதுகுலே குத்துனீங்க அப்படின்றது நீங்க கேட்கறது புரியுது. பட் ஹானஸ்ட்லி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அவ்வளவு மோசமான ஒரு படம்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டீசென்டான படம் தான். அதை சுத்தி இருந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்னால தான் அந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம போனதுக்கான காரணம். நிறைய பேருக்கு என்ன ஆதங்கம்னா, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் டைட்டில் வச்சிருக்கீங்க, ஓகே சரி, ஒரு 2-3 யூனிவர்ஸை காமிச்சிங்க, ஒரு 20 யூனிவர்ஸை பட்டு கடந்து போய் ஒரு மாண்டேஜ் மாதிரி கொண்டு போனீங்க, ஓகே மல்டிவர்ஸ் ஒத்துக்கிறேன். கொய்யால மேட்னஸ் எங்கடா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் காண்டானாங்க. அண்ட் வாண்டா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை பேசியே திருத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அந்த அக்யூசேஷன்ஸ் வச்சாங்க. சோ ஒருவேளை அந்த படம் வந்து இந்த மாதிரி பயங்கரமான ஹைப்லாம் இல்லாம, இந்த மாதிரி தப்பா ரூமர்ஸ் எல்லாம் வராம, கேமியோஸ் இவர் வராரு அவர் வரான்ட்டு கதை விடாம, ஒழுங்கான ஒரு ஹைப்போட ஒழுங்கான ஒரு ஆன்டிசிபேஷனோட இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா மேபி இந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். சாம் ரேமிக்கு கரெக்டான ரைட்டர்ஸ் கொடுத்து ஆரம்பத்துல இருந்தே அவரை வந்து அந்த படத்துல வந்து அசோசியேட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவர் வந்து இன்னுமே பெட்டரான ஒரு ஸ்டோரியை கொடுத்திருக்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3க்கும் அவரே டைரக்டரா வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல செட் ஆஃப் ரைட்டர்ஸ், அவருக்கு ஏத்த மாதிரி ரைட்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா சாம் ரேமி டெலிவர் பண்ணுவார் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க ஸ்பைடர்மேனோட ட்ரையாலஜியே சொல்லலாம், டோபி மேகரோட ஸ்பைடர்மேனை. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம், காமிகான்ல அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரலாம். சோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் டாக்டர் டூமும் ஒன்னா சேர்ந்து காமிக்ஸ்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப படத்துலயும் இருப்பாங்க அப்படின்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவெஞ்சர்ஸ்க்கு அகைன்ஸ்டா சண்டை போட போறாரு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அதை சொன்னா மேபி அது வந்து ஒரு ஸ்பாய்லரா அமையறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல ப்ரோ ஸ்பாய்லர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க மேல லிங்க் தரேன், சீக்ரெட் ஹவுஸ் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுல வந்து உங்களுக்கே தெரிய வந்துடும் டீடைலா என்ன மேட்டர் அப்படின்றது வந்து. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபால் 2025, அதாவது யூஎஸ்ல வந்து இந்த ஃபால்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த மந்த்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சோ ஃபால் 2025 இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலாம். எப்படி கன்ஃபார்மா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த ஃபால் 2025ல ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னா, ரீசெண்டா மார்வல் ஸ்டுடியோஸோட ஒரு அன்டைட்டில்டு ஃபிலிம்கான ஷூட்டிங் வந்து ஃபால் 2025 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 தவிர்த்து மார்வலுக்கு வேற எந்த ஒரு படத்தையும் ஷூட் பண்றதுக்கான டைம் இப்போதைக்கு இருக்காது. சோ ப்ராபப்லி அந்த ஃபால் 2025 ஷூட்டிங் ஸ்லாட் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3க்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ 2025 எண்ட்ல இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை 2026ல எதிர்பார்க்கறத தவிர்த்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் இருக்கு, ஸ்பைடர்மேனும் இருக்கு, பக்கத்துல ரிலீஸ் ஆகுது. பிப்ரவரி மந்த் அவங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம். பட் எப்படி 2025 எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 2026 பிகினிங்ல எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? சோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 2027ல ரிலீஸ் ஆகலாம், சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகலாம். சோ இது எல்லாமே உண்மையா இருக்கும் பட்சத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்டோரியே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் தான் நடக்க போகுது அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி ஏற ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் நான் சொன்னதுதான் மெயின் பிளாட், அது வந்து பேட்டில் வேர்ல்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு மெயின் பிளாட்டே இந்த டைம் ரன்ஸ் அவுட் அப்படின்ற ஒரு காமிக் தான். அதுவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பாப்போம் கெவின் ஃபைகி எல்லாத்தையுமே எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்காரு, எந்த மாதிரி ஒரு பிளாட்டை கொண்டு போக போறாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் மல்டிவர்ஸ் சாகாவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 வருஷம் தான், ரொம்ப சீக்கிரமா முடிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. என்னதான் 2020லயே ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் ரொம்ப சீக்கிரமா முடிகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. இன்னும் இந்த அடுத்த வருஷத்தோட மூவிஸ் மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, ஸ்பைடர்மேன் 4, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வெறும் 4 படம் தான் இருக்கு, அதுக்குள்ள முடிய போகுது. பட் மல்டிவர்ஸ் சாகான்ற பேருக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வெறும் 2-3 படம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், டெட்பூல் அண்ட் முல்வரைன், மேபி லோக்கி சீரிஸ். இதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது பெரிய அளவுல மல்டிவர்சல் பிலிம்ஸ் சொல்லி இல்ல. ஹோப்ஃபுல்லி இது இந்த மல்டிவர்ஸ் சாகா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வரப்போற சாகாவை பக்காவா பிளான் பண்ணி கொண்டு போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 மூவியை பத்தி? உங்களுக்கு வந்து இது டூம்ஸ்டேக்கு முன்னாடி வரணுமா, இல்லனா அப்புறம் வரணுமா, இல்லனா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி, இல்லனா வேற எதனா மூவி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3க்கு பதில் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், see you soon, bye.